வணக்கம். இன்னைக்கு 3/7/2026ங்க. ஈவினிங் ஒரு 7:45 அந்த ரேஞ்ச் இருக்குங்க. நம்ம 2 நாள் வெளியூர் போனனால லைவ் போட முடியலைங்க. நம்ம 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் நான் ஒரு சின்ன வீடியோ பதிவு பண்ணி வச்சுருந்தேன். 1/7/2026 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் இதிலிருந்து இது மட்டும் கிட்டத்தட்ட ட்ராவல் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு. மார்க்கெட் ப்ளஸ் சைடு தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு. அதை ஒரு வீடியோ பதிவு பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் 1ஆம் தேதி நம்ம லைவ் ஒரு 2 மணி நேரம் இருந்தேங்க. அதில் ஒரு 2 ஸ்கேல்பிங் பண்ணணும். அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். அதுலேயும் ஒரு சின்ன மார்க் பண்ணி கொடுத்துட்டு போனேன். அப்புறம் ஈவினிங் அதை போய் டச் ஆகி அதுக்கும் கொஞ்சம் மேலே போயிருந்தாங்க. அப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 1, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி. 3ஆம் தேதி நம்ம என்ன ஹை நினச்சிருந்தோமோ அந்த ஹைக்கு மேலே போயிட்டாங்க. அந்த இது மட்டும் போவாங்கன்னு நினச்சோம். அதுக்கு மேலே கொஞ்சம் ட்ராவல் ஆகி இன்னைக்கு இதுக்குள்ளேயே முடிச்சிருக்காங்க. இதில் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நாளைக்கு காலையில் என்ன எழுது ஒரு ஐடியா பண்ணலாங்க. அந்த வீடியோ இந்த வீடியோ ப்ளஸ் அன்னைக்கு நம்ம 1ஆம் தேதி பண்ண ஸ்கேல்பிங் 3ஐயும் ஜாயின் பண்ணி போட்டுடுறேங்க. பாருங்க, பார்த்துட்டு நம்ம எப்படி ஒரு ஐடியா பண்ணுறோம் என்னங்கிறத பார்த்துக்கலாங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இது கூட ஜாயின் பண்ணி போட்டுடுறேங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுறவங்க அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா மெசேஜில் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். கால்ஸ் எடுக்க மாட்டேன், மெசேஜ் என்னன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம மெசேஜை அதில் ரிப்ளை பண்ணுறோம். அதில் குரூப்பெல்லாம் கொஞ்சம் செட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன ஏதுங்கிறத ஒரு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்படி நம்ம அதில் மார்க்கெட்டில் பார்க்கலாம். அதை நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை லைவில் வரலாமா, இல்லை லைவில் வேண்டாம், நம்ம குரூப் மட்டும் போதும்னா குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல்பிங் ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. சரிங்களா? தேங்க்யூ. இது கூட நான் ஜாயின் பண்ணி போட்டுறேன், பாருங்கள். வணக்கம். இன்னைக்கு 1/7/2026 காலையில் 9:03ங்க. நம்ம ஒரு சின்ன வீடியோ பதிவு பண்ணி வைக்கிறோம். இன்னைக்கு மார்க்கெட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் நல்லா எடுத்து ஒரு மைனஸ் வந்திருக்காங்க. இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு இந்த ப்ளஸ் சைடு எவ்வளோ தூரம் எடுக்கிறாங்க என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். என்னோட இது பிரகாரம் நமக்கு இன்னைக்கு ப்ளஸ் போவாங்கங்கிறது என்னோட யோசனைங்க. இந்த பிளஸ்ல எந்த இடத்துல ஓபன் பண்றாங்க, அதுல இருந்து எவ்வளவு ஃபால் எடுக்கிறாங்க, பிளஸ் எடுக்கிறாங்க, கண்டினியூஷன் இது மட்டும் போவாங்களா இன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் நமக்கு இன்னைக்கு ஒரு ஐடியா இருக்கிறது. இந்த சைடு தான், கால் சைடு தான் ஐடியா இருக்கு. நம்ம என்னங்கிறத பார்ப்போம். இப்போ லைவ்ல ஒரு 9:15 வந்துடலாங்க. வந்துட்டு நான் அப்புறம் என்ன நடக்குது அதோட ஸ்கால்பிங்கும் ப்ளஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு வீடியோவோ போட்டு விடுறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? தேங்க்யூ. பெரிய ஸ்பீடான மூமெண்டம் எதுவுமே இல்லைங்க, அப்படியே ஸ்லோவா வச்சிருக்காங்க. கால் சைடு வாய்ப்பு இருக்குங்க, ஆனா இப்போ கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. கால் சைடு புட்டுக்கு எடுத்துட்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதுக்கு தகுந்த அப்படிதான் கேண்டில்ஸும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அதனால காலில் இன்னும் கொஞ்சம் நல்லா சான்ஸ் கிடைக்கும் போது எடுக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். காலில் ஒன்று எடுத்து வைப்போங்க, பார்ப்போம். இது கரெக்டான கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஆனா கால் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கால் சைடு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா ஒரே நிமிஷம், ஏன்னா இந்த ஹையை தொட்டுட்டு அதை உடைக்கிறாங்களாங்கிறத மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கலாம். பாருங்க, போய் லைட்டா மட்டும் காட்டிட்டு கீழே பிடிச்சி வச்சிருக்காங்க. அதை உடைச்சாதான் நம்ம ஏதாச்சும் கரெக்டான பொசிஷனா அப்படின்னு பார்க்க முடியும். ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நல்லாவே இழுத்து பிடிச்சிட்டாங்க, கீழே பிடிச்சிட்டாங்க. அதனால என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா இப்ப அடிச்சிருக்கும். அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒரு 10 பாயிண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோம், 20 பாயிண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோம். 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுவோம். அந்த ஸ்டாப் லாஸ் இப்ப அடிச்சிருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டான பொசிஷன் கிடைக்கும் போது நம்ம எடுத்துடலாம். மார்க்கெட் பொசிஷன் ஓரளவுக்கு போகுதுங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி தோணுது. அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பொசிஷன் ஏதாவது மாத்துறாங்களா அப்படின்ட்டு. எதுக்கும் இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துருவோம். கொடுத்துட்டேன். 225க்கு விழுந்திருக்குங்க. 225க்கு விழுந்திருக்கு. 221க்கு நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன். 225க்கு விழுந்திருக்கு என்ட்ரி. 221க்கு நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். 229, 28 அந்த ரேஞ்சுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இனி அதை உடைச்சாங்க அப்படின்னுச்சுன்னா டக்குன்னு மேல போயிடுவாங்க. இந்த மேல உடைச்சா கண்டிப்பா மேல போயிடுவாங்க. நம்ம எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு பாயிண்ட் மேலேயே வச்சுக்குவோம் ஸ்டாப் லாஸ. சப்போஸ் இல்லைன்னா ஒரு பாயிண்ட்ல வெளியே வந்துடலாம், கிடைச்சா 20 பாயிண்ட் எடுக்கலாம். உடைச்சாங்கன்னா சல்லுன்னு மேல போயிடறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
அதான் அந்த கேண்டிலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கரெக்டான கேண்டில் தான் கொடுத்துருக்கேன். உடைச்சாங்க அப்படின்னுச்சுன்னா டக்குன்னு நமக்கு போயிடுவாங்க. நம்ம 35 தாண்டிச்சுன்னா பார்க்கலாங்க, இல்லைன்னா 35 கட் பண்ணிடுவோம். 225க்கு நம்ம கொடுத்துருக்கோம். 235 தாண்டட்டும். தாண்டி டிராவல் ஆகுறாங்களா இல்லை யூட்டர்ன் ஏதாச்சும் அடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட்ல வந்துடலாம். இந்த ஸ்பீடு கிடைச்சிச்சுன்னா 20 பாயிண்ட் மட்டும் வெயிட் பண்ணலாம். நான் சின்ன ஹை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு இழுத்து பிடிச்சாலும் பிடிப்பாங்க. ஹையை வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்னும் உடைக்கலைங்க, மார்க்கெட் தான் உடைச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் உள்ளதான் வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம வெளியே வர்றது பெட்டரா இல்ல 10 பாயிண்ட்ல வந்துடலாமா என்னங்கிறது ஒரு செகண்ட் இந்த கேண்டில் என்ன பண்றான்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிடலாம். உடைச்சா மேலதான் போகணும். 225க்கு நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோங்க. 226க்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். அவங்க இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி கூட்டிட்டு போறாங்களா இல்ல அப்படியே கூட்டிட்டு போறாங்களான்னு மட்டும் பார்ப்போம். அப்படியே கூட்டிட்டு போனா 20 பாயிண்ட் நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு நமக்கு இப்போ 10 பாயிண்ட் தாண்டி போயிட்டு இருக்காங்க. மேக்சிமம் ஒரு 20 பாயிண்ட் வச்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல கொஞ்சம் கிரிட்டிக்கலா அடுத்த கேண்டில் ஏதாச்சும் இழுத்தாங்க அப்படின்னா நம்ம 10 பாயிண்ட்ல வெளியே வந்துடலாம். இந்த இடத்துல ஸ்பீடே கொடுக்கல, ரொம்ப ஸ்லோ மவுண்டமா எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா போயிருக்கணும், இந்நேரம் போகணும். ஆனா ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ரொம்ப இழுத்து வச்சிருக்காங்க. நான் மார்க்கெட் பொசிஷன் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. மார்க்கெட் பொசிஷன் கொஞ்சம் போகுது, ஆனா ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கொடுக்கல, இழுத்து பிடிச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி இழுத்து பிடிச்சாங்கன்னா திரும்பி ஒரு சின்ன மைனஸ் அடிச்சு விட்டு போவாங்க. 10-15 பாயிண்ட் கிடைச்சிச்சுங்க, ஆனா கீழே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம ஸ்டாப் லாஸ் மேல வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சப்போஸ் இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு 20 பாயிண்ட் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னா 10 பாயிண்ட் எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா மூமெண்டம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் வச்சிருக்காங்க. விக்கு தான் விடுறாங்களா தவிர்த்து மார்க்கெட் பொசிஷனா ஏத்த மாட்டேங்கிறாங்க. மார்க்கெட் இருக்கிறதுக்கும் ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதனால ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி விட்டாலும் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு பாயிண்ட் மேலதான் வச்சிருக்கோம், அதனால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்லை. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இதுதான் இந்த மாதிரி இடத்துல 10 பாயிண்ட் எடுத்துட்டு வெளியே வந்துருவேன். நானு 10க்கு மேல வெயிட் பண்ணனால ஒரு பாயிண்ட்ல வெளியே வந்திருக்கோம். மைனஸ் பிளஸ் சொல்லி கேண்டில் இழுத்து விடுறாங்க. என்ட்ரி கொடுத்த இடமும் உள்ள புடிச்சுதான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் மூமெண்டம் மேலதான் எடுக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரேஞ்ச் மட்டுமே போதுமானது. இதுக்குள்ள இருந்தா எடுத்துடலாம். 39 49 கூட போல. இப்போவும் ஒரு ஸ்டாப் லாஸ் மேல தூக்கி போடலாம். 49 போயிட்டாங்க. கட்டுங்க, போதும். 10 பாயிண்ட் பிடிச்சிட்டோம், கட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல ஏறுறாங்களா என்னன்னு பாத்துக்கலாம். இந்த கால் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நல்லா டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேக்சிமம் எவ்வளவு தூரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னுச்சுன்னா 24,060 இந்த ரேஞ்சு கூட ஈஸியா டச் ஆயிருங்க. டச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது கூட ஈஸியா டச் ஆக சான்ஸ் இருக்கு. இங்க போயிட்டு இருக்கிற டிராவல் வந்து இது மட்டுமே ஈஸியா டச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது மட்டும் டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்படியே பார்த்துக்கோங்க, சரிங்களா? லைவ் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் நான் வந்து வெளியூர் போறனால நாளைக்கு லைவ்ல வரமாட்டேன். நாளானையிலிருந்து வந்துடுறேன், சரிங்களா?